ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு லேண்டர் விளக்கு செய்ய போகிறோம். அதுக்கு நான் அது பாருங்க 5mm பீட்ஸ் லைட் வயலட்டும் டார்க் வயலட்டும் எடுத்திருக்கேன். ரெண்டுமே 5mm பீட்ஸ் தான். அங்கே ரெண்டும் இந்த ஒயரு நம்ம போடலாம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அடிப்பகுதிக்கு டார்க் கலர் கோக்குறேன். இது மேல் பகுதி அந்த கண்ணாடி கிளாஸ் மாதிரி இருக்கிறதுக்கு வயலட்டு கோக்குறேன். இது ஃபஸ்ட்டு நம்ம 5 மணி கோத்துக்கலாம். ஃபஸ்ட்டு 6 மணி கோத்துக்கலாம். 6 மணி கோக்குறேன். ஃபஸ்ட்டு 6 மணிக்கு ஒத்துருக்கேன் பாருங்கள். இப்போ நம்ம அடுத்தது 5 மணி கோக்கணும். அதாவது ஏற்கனவே 1 மணி இருக்குது, அதனால் நம்ம 4 மணி கோத்தா போதும். 5 மணி ரவுண்டு இது. அப்போது நம்ம ஏற்கனவே 1 மணி இருக்க தொட்டு 4 மணி கோக்கணும். ரவுண்டு 5 மணி, 1 மணி ஒயரில் இருக்குது. அப்போது 4 மணி கொத்தா போதும். பாருங்கள், 4 மணி கோத்துருக்கேன். இந்த மாதிரி வரும். பக்கத்தில் ஒரு மணி விட்டுருக்கு. இப்போ 2 மணி ஒயரில் இருக்குது. அப்போது இந்த ஒயரில் 3 மணி கொத்தா போதும். 5 மணி ரவுண்டு ஃபுல்லாக, அதனால் 2 மணி ஒயரில் இருக்குது, 3 மணி கொத்தா போதும். இதே மாதிரி இந்த ரவுண்டு ஃபுல்லாக நம்ம 5 மணி ரவுண்ட் கோத்துட்டு நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு காமிக்கிறேன். பாருங்க, இப்போ நம்ம இந்த லைன் முடிச்சிட்டோம். ஃபஸ்ட்டு 6 மணி ரவுண்டு, செகண்ட் 5 மணி ரவுண்டு முடிச்சாச்சு. இப்போ நம்ம அடுத்தது 4 மணி ரவுண்டு. இப்போ ஒரே ஒரு மணியில் ஒயர் இருக்கு. இப்போ 4 மணி ரவுண்டுக்கு 3 மணி கோக்கணும். ஏற்கனவே 1 மணி ஒயரில் இருக்கு, 3 மணி கோத்தா போதும். இப்போ 3 மணி கோக்குறேன். இந்த பாருங்க, இந்த மாதிரி வரும் 4 மணி பூ. இப்போ எல்லாமே இந்த ரவுண்டு ஃபுல்லாக நம்ம 4 மணி பூ தான் கோத்துட்டு வரணும். இப்போ பக்கத்தில் ஒரு மணியில் விட்டுருக்கேன். இப்போ 2 மணி ஒயரில் இருக்குது. அப்போது இந்த ஒயரில் 2 மணி கோக்கணும்.
1 2 பாருங்க இந்த மாதிரி வரும். அப்படியே இந்த ரவுண்டு ஃபுல்லாக 2 மணி ரவுண்டு கோர்த்து இந்த 4 மணி பூ அது ஒரு மணியில் விட்டு 2 மணி கோர்த்துட்டு முடிச்சுட்டு நம்ம அடுத்தது என்ன எப்படின்னா மணி கோக்கணும்னு நான் சொல்கிறேன். இந்த லைன் வந்து இந்த 4 மணி ரவுண்டுக்கு கடைசியில் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும். 3 மணியில் ஒயர் இருக்குது. 1 மணி கோத்தா போதும் 4 மணி ரவுண்டு கடைசி லைன் வர. 1 2 3 மணியில் ஒயர் இருக்குது. இதில் நம்ம 1 மணி கோத்தா போதும். இந்த லைனு 4 மணி ரவுண்டு முடிஞ்சிடும். இந்த மாதிரி வரும் பாருங்கள், அழகாக வளைஞ்சி வருது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம 4 மணி பூ முடிச்சிட்டோம். நம்ம அடுத்தது வந்து அடுத்த ரவுண்டு வந்து 5 மணி பூ. பாருங்கள், ஒரு நாள் 5 மணி கோத்துருக்கேன். அதாவது ஏற்கனவே 1 மணி இருக்குது, அதனால் 4 மணி கோத்தா போதும். 5 மணி பூ இந்த ரவுண்டு ஃபுல்லாக நம்ம 5 மணி பூ தான் கோக்க போகிறோம். பாருங்கள், இப்போ வந்து 1 மணியில் விட்டு 3 மணி, ஏற்கனவே 2 மணி ஒயரில் இருக்குது. 3 மணி கோத்தா போதும். இப்போ 1 மணி இதில் விடுறேன். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே 1 மணி கோத்தா 4 மணி கோக்குறோம் 5 மணிக்கு. செகண்ட் இதில் 2 மணி விட்டுட்டு 3 மணி கோக்குறோம். அதே மாதிரி தான் மிச்சது ஃபுல்லாக இந்த ரவுண்டு ஃபுல்லாக 5 மணி ரவுண்டு. பாருங்கள், இந்த மாதிரி இப்படி வரும். நம்ம இது ஃபுல்லாக வந்து 5 மணி ரவுண்டு குடிச்சிட்டு நம்ம நெக்ஸ்ட் ரவுண்டு என்ன மணி கோக்கணும்னு சொல்கிறேன். இது ஃபுல்லாக நம்ம 5 மணி ரவுண்டு கோத்துடலாம். 1 மணிக்குள்ளே விட்டுட்டு 3 மணி ரவுண்டு ஃபுல்லாக 3 மணி கோத்துட்டு வரணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இது ஒரு 6 மணி ரவுண்டு கோத்தாச்சு. இங்கே பாருங்கள், இப்போ நம்ம 5 மணி கோர்த்து அடுத்தது 6 மணி ரவுண்டு, ஒரு ரவுண்டு ஃபுல்லாக 6 மணி கோத்தாச்சு. அதே மாதிரி இதுவும் நம்ம 2 மணியில் விட்டுட்டு 3 மணி 1 2 3 ஏற்கனவே 1 மணி இருக்குது, 2 மணியில் விட்டுருக்கேன். இப்போ வந்து 3 மணி கோக்கணும். 6 மணி ரவுண்டு, இந்த ரவுண்ட் ஃபுல்லாகவே நம்ம 6 மணிக்கு ரவுண்டு கோக்கணும். பாருங்கள், இன்னொரு தடவை பெருசாக காமிக்கிறேன். இங்கே 5 மணிக்கு ரவுண்டு முடிச்சிட்டோமா, அடுத்தது வந்து 6 மணி ரவுண்டு. 2 மணியில் விட்டுட்டு இந்த இடத்துல வந்து 3 மணி ஆகிடும் கணக்கு. 3 மணி கோக்குறோம். இப்போ அடுத்தது நம்ம இந்த ரவுண்டு ஃபுல்லாக 6 மணி ரவுண்டு கோக்குறோம். பாருங்க, 3 மணி கோக்குறேன். ஏற்கனவே 1 1 2 3 3 மணியில் ஒயர் இருக்கு. 3 மணி கோக்கணும். இந்த ரவுண்ட் ஃபுல்லாக அப்படி தான் 6 மணி ரவுண்டு. இப்போ 2 மணியில் ஒயரை விடுறேன். 2 மணியாக ஒயரில் விட்டுட்டு 3 மணி கோக்கணும். இந்த ரவுண்டு ஃபுல்லாக அப்படி தான். 1 மணி
2 மணி. இப்போ இதுல 3 மணி கோக்கணும். பாருங்க 3 மணி கோத்துட்டேன் ஒயர்ல. 3 மணி கோத்துருக்கேன். 3வது மணியில ஒயரை விடுறேன். பாருங்க இந்த மாதிரி வரும். நான் என்ன பண்றேன், இப்போ இந்த 9 ஃபுல்லா கோத்துட்டு அடுத்த லைன் மட்டும் நான் எப்படி வருதுன்னு சொல்றேன். இந்த லைன் ஃபுல்லா நான் கோர்த்து முடிச்சுட்டு நான் நெக்ஸ்ட் லைனுக்கு வரேன். இந்த லைன் ஃபுல்லா நான் கோர்த்து முடிச்சுட்டு நெக்ஸ்ட் லைன் நம்ம எப்படின்னு சொல்றேன். பாருங்க 2 6 லைன் முடிச்சாச்சு. இப்போ நம்ம அடுத்த லைனுக்கு வரும்போது ஒரு மணியில ஃபர்ஸ்ட் விட்டாச்சு. ஃபர்ஸ்ட் 6 மணி, அதுக்கப்புறம் 5 மணி, ஆல்டர்னேட்டிவா ஒன்னொன்னா கோத்துட்டு வரணும் இந்த ரவுண்டு. ஃபர்ஸ்ட் 6 மணி ஒரு மணியில விட்டுருக்கேன். இப்போ இதுல வந்து 4 மணி கோக்கணும். பாருங்க இது 4 மணி கோத்துருக்கேன். 2 ஒயர்ல இருக்கு. இப்போ 4 மணி. நாலு மணிக்கு கோத்துருக்கேன். இப்போ 2 மணியில விட்டுட்டு 2 மணியில விட்டுட்டு 5 மணி கோக்கும். பிறகு 1 2 3 மணியில ஒயர் இருக்கு. இப்போ நம்ம 5 மணி ரவுண்டு தான் கோக்கணும். இதுல 2 மணி கோத்தா போதும். இந்த 2 மணி கோக்குறேன். இந்த மாதிரி குறுகி வரும். இப்போ 2 மணியில விட்டு 6 மணி, ஒரு 6 மணி ஒரு 5 மணி, இந்த ரவுண்டு ஃபுல்லா அப்படிதான். இப்போ வந்து பாருங்க, இது வந்து 1 2 3 மணியில ஒயர் இருக்கு. இப்போ வந்து 6 மணி ரவுண்டுக்கு 3 மணி கோக்கணும் இதுல. பாருங்க இப்போ இது மாதிரி தான் வரும். இப்போ அடுத்தது 5 மணி ரவுண்டு. 2 மணியில விட்டுட்டு 2 மணி கோக்கும். இப்போ 2 மணி 2 மணிக்கு கோக்கும்.
பாருங்க, இந்த மாதிரி அழகாக வருது பாருங்க. அப்படியே கூண்டு மாதிரி ஒரு அடியில் பகுதி. இந்த ரவுண்டு ஃபுல்லாக நான் வந்து ஆல்டர்னேட்டிவாக 6 மணி 5 மணி 6 மணி 5 மணின்னு போட்டு வந்து இது க்ளோஸ் பண்ணிட்டு நான் அடுத்த ரவுண்டு எப்படின்னு காமிக்கிறேன். இந்த ரவுண்டு ஃபுல்லாக 6 மணி 5 மணி, இப்போ 6 மணி 5 மணி, இது மாதிரி ஃபுல்லாக ஆல்டர்னேட்டிவாக அந்த மாதிரி கோத்துட்டு வரணும். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இது வரைக்கும் நம்ம முடிச்சிட்டோம். இந்த லைன் இருக்கோம். இப்போ அடுத்த லைன் வந்து இதில் ஒரு மணி, இந்த சைடு ஒரு மணியில் விட்டுருக்கு. மொத்தம் 3 மணியில் போயிருக்கு. இந்த இதில் முடிஞ்சது. இப்போது முடிஞ்சோன்னே 5 மணி ரவுண்டில் முடிஞ்சோன்னே இந்த சைடு ஒயர் விட்டுருக்க, இந்த சைடில் ஒரு ஒயர் இருக்கு. மறுபடியும் 3 இது இப்படி இருக்கும். 3 மணியில் ஒயர் இருக்கு. 1 2 3. இந்த முடிஞ்சோன்னே இந்த சைடு ஒரு ஒயர் மணியில் விட்டுருக்கேன், இந்த சைடு மணியில் ஒரு மணியில் விட்டுருக்கேன். 3 மணியில் ஒயர் இருக்கு. இப்போ நம்ம 7 மணி ரவுண்டு, இன்னும் 4 மணி, இதில் 4 மணி கோக்கணும். பாருங்க, 4 மணி கோத்துருக்கேன். இது 7 மணி ரவுண்டு. ஏற்கனவே 3 மணி ஒயரில் இருக்கு. இது மணி, இதில் இந்த மணியில் முடிஞ்சது. இந்த சைடில் ஒயர் விட்டுருக்கேன், இந்த சைடில் ஒரு ஒயர் விட்டுருக்கேன். இப்போ 4 மணி கோத்துருக்கேன். மொத்தம் இது 7 மணி ரவுண்டு. இந்த லைன் ஃபுல்லாக நம்ம 3 மணியில் விட்டுட்டு பாருங்க, நான் பார்த்துட்டே இருங்க. இந்த ரவுண்டு இந்த மாதிரி 7 மணி ரவுண்டு அப்படியே குறுகி வரும். அடிப்பாகம் அப்படியே குறுகி வரும். அதுக்காக தான் 7 மணி ரவுண்டு. இப்போ அடுத்தது, இப்போ 1 2 3 மணியில் ஒயரை விடணும். அப்போ 3 மணியில் ஒயரை விட்டுட்டு எண்ணிக்கை வந்து 4 மணியில் இருக்குது. இப்போ 3 மணி கொத்தா போதும். எல்லாம் இந்த ரவுண்டு ஃபுல்லாக 7 மணி ரவுண்டு தான். அப்போ ஒயரை வந்து 3 மணியில் விடணும். 1 1 2 3. மூணு மணியில் ஒயர் விட்டுருக்கேன். ஏற்கனவே ஒரு மணியில் ஒயர் இருக்குது. 3 மணியில் ஒயர் விட்டுருக்கேன். உங்களுக்கு மொத்தம் 4 மணியில் ஒயர் இருக்குது. இப்போ இதில் 3 மணி கொத்தா போதும். 7 மணி ரவுண்டு குறுகி வர்றதுக்காக தான் இது. இப்போ 1 2 3 3 மணி கோக்குறேன். 1 2 3 3 மணி கோக்குறேன். இந்த மாதிரி இது எல்லாமே நம்ம 7 மணி ரவுண்டு. ஆனால் அழகாக வருது பாருங்கள். குறுகி இந்த சைடு அப்படியே டூம்பு மாதிரி வரும் கீழ்ப்பகுதி. இப்போ இதே மாதிரி 1 2 3 மணியில் ஒயரை விடணும். 3 மணியில் ஒயர் விட்டால் கணக்கு வந்து 4 மணி ஆகிடுது. அப்போ இந்த ஒயரில் நம்ம 3 மணி கோக்கணும் 7 மணி ரவுண்டுக்கு.
இல்லை 3 மணிக்கு கோக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நான் இந்த முடிச்சுட்டு நம்ம அடுத்த லைன் 7 மணி ரவுண்டை முடிச்சுட்டு நம்ம அடுத்த லைன் நம்ம வரலாம். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், இப்போ வந்து நம்ம வந்து 7 மணி ரவுண்டை முடிச்சிட்டோம். இப்போ என்ன பண்ணுறோன்னா, இப்போ வந்து மேலே வந்து 7 மணி ரவுண்டை முடிச்சாச்சு. இப்போ நான் வந்து இந்த பாருங்க குண்டு மாதிரி வந்திருக்கு. இந்த இடத்துல நம்ம வந்து இப்படி நிற்க வைக்கணும். அதுக்காக நீங்கள் என்ன பண்ணுங்க, இதை அப்படியே லைட்டாக அழுத்தி விட்ருங்க. அழுத்தி விட்டுனா அழகாக அப்படியே ஸ்டாண்டிங்காக இருக்கும். அப்படியே ஸ்டாண்டாக நிற்கும். அதே மேலே மூட மாதிரி இருந்தால் கொஞ்சம் லைட்டாக கையை அழுத்தினா உள்ளே லைட்டாக இப்படி போயிடும். இப்படி இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், அடுத்தது ரவுண்டு வந்து மேலே 5 மணி ரவுண்டு. இப்போ இந்த இடத்துல வந்து வாய்ப்பகுதி மாதிரி வரும் குறுகி. அதுக்காக இப்போ 5 மணி ரவுண்டு போட போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு இது ஒயரை வந்து பக்கத்து ஒயரில் விடுறேன், 1 மணியில் விடுறேன், 1 மணியில் விட்டுட்டேன். இப்போ இந்த மணியில் 3 மணிக்கு வைக்கிறோம். 5 மணி இந்த ரவுண்டு ஃபுல்லாக அவ்வளோதான். இந்த கலர் வந்து இந்த 5 மணி ரவுண்டு முடிச்சிட்டா இந்த கலர் ஓகே. அடுத்தது நம்ம மேலே பல்பு தான் போட போகிறோம். அதுக்கு வேறு கலர் நம்ம கொடுத்துக்கலாம். இப்போதைக்கு 1 மணியில் விட்டுருக்கேன். இப்போது இந்த ஒயரில் 3 மணி கோக்கணும். 5 மணி ரவுண்டு 2 மணி ஒயரில் இருக்கு. நம்ம 3 மணி கோத்தா போதும். இந்த பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி வரும். இப்போ என்ன பண்ண போகிறோம், 1 2 மணியில் ஒயரை விட்டுட்டு இது பாருங்க 1, இது 1 மணியில் ஒயரை விடுறேன், இன்னொரு மணியில் ஒயரை விடுறேன். இப்போ எங்கே இருக்குது, 1 2 3 3 மணியில் ஒயர் இருக்குது. நம்ம 5 மணி ரவுண்டுக்கு அப்போது இன்னும் 2 மணிக்கு கோக்கணும். அப்போ இந்த ஒயரில் 2 மணிக்கு கோக்கணும். 3 மணியில் ஒயர் இருக்குது, 2 மணிக்கு கோத்தா போதும் 5 மணி ரவுண்டுக்கு. இந்த ரவுண்டு ஃபுல்லாகவே 5 மணி ரவுண்டு தான். அவ்வளோதான், ஃபினிஷ் பண்ணிடலாம். இந்த ரவுண்டு ஃபினிஷ் பண்ணிட்டேன். நம்ம மேலே கண்ணாடிக்கு வேறு கலர் கொடுத்துருக்கேன். இந்த பாருங்க, இந்த மாதிரி வரும். 5 மணி ரவுண்டு இதே மாதிரி அப்படியே பூ மாதிரி வருது. இது ஃபுல்லாக நம்ம 2 மணியில் விட்டுட்டு 2 ஒயர் கோத்துடலாம், முடிச்சிடலாம். இந்த லைனை முடிச்சுட்டு நான் காமிக்கிறேன். 2 மணியில் விட்டுட்டு 2 மணிக்கு கோக்கணும் இந்த லைன் ஃபுல்லாக. அவ்வளோதான். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி வந்திருக்கு. இப்போ மேலே இப்போ 1 மணியில் ஒயர் இருக்கு. நம்ம இந்த கலருக்கு வந்து கொடுக்க போகிறோம். மேலே கிளாஸ் மாதிரி இருக்கும் இது. அதுக்கு இந்த நான் லைட் வயலட் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ என்ன பண்ணுறோம், இந்த ஒயரில் 4 மணிக்கு வைக்கிறோம். 4 மணி பூ. பாருங்க, இது மாதிரி 4 மணி பூ 1 மணியில் வச்சுட்டு 4 மணிக்கு வைக்கணும். இது பக்கத்தில்
ஒரு மணியில் விட்டுட்டு இது எல்லாமே 5 மணி பூ. இப்போ 2 மணியில் ஒயருக்கு 3 மணி கோக்கணும். இந்த ரவுண்டு ஃபுல்லாக நம்ம 5 மணி பூ தான் கோக்கணும். ஒரு மணியில் விட்டுட்டு 3 மணி கோக்கணும். பாருங்கள், இது மாதிரி ஒரு மணியில் விட்டுட்டு 5 மணி பூ தான் 3 மணி கோத்துட்டே வரணும். ஒன்று, 2, 3. இந்த இது வந்து இதே மாதிரி போட்டு இந்த லைன் முடிச்சுட்டு நம்ம அடுத்த லைன் வரேன். இந்த ரவுண்டு பாருங்கள், இந்த 5 மணி ரவுண்டு ஃபஸ்ட்டு 2 மணி ரவுண்டு இந்த கண்ணாடி மாதிரி மேல் பகுதி முடிச்சாச்சு. இப்போ அடுத்தது இதில் வந்து 1 மணியில் முடிஞ்சிருக்கு, முடிச்சாச்சு. 5 மணி ரவுண்டு 2 5 மணி ரவுண்டு. இப்போது 1 மணியில் விட்டுட்டு 6 மணி ரவுண்டு. ஒரு மணியில் விட்டுறேன். இப்போ இதில் 4 மணிக்கு வைக்கணும், 6 மணி ரவுண்டு. பாருங்கள், இந்த மாதிரி வரும். இப்போது 2 மணி விட்டுட்டு 3 மணிக்கு வைக்கணும். இது ஃபுல்லாக 6 மணி ரவுண்டு தான். ரெண்டு மணியில் விட்டுட்டு 3 மணி இதில் கோக்கணும். இது ஃபுல்லாக இந்த ரவுண்டு ஃபுல்லாக 6 மணி. இதே மாதிரி 2 மணியில் விட்டுட்டு 3 மணிக்கு ஒருத்துட்டு வரணும். அந்த லைன் ஃபுல்லாக 6 மணி ரவுண்டு. இது முடிச்சுட்டு நம்ம காமிக்கலாம். முடிஞ்சிருக்கு. நம்ம இதுவும் 5 மணி ரவுண்டு தான். எதுலையுமே மணி வீட்டில் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இந்த ஒயரில் 4 மணி கோக்கும். 5 மணி ரவுண்டு ஏற்கனவே 1 மணி இருக்குது, அதனால் இப்போ 4 மணி கோர்த்தா போதும். இந்த ரவுண்டு ஃபுல்லாகவே 5 மணி ரவுண்டு தான். இன்னும் 2, 3, 4.
பாருங்க, இப்போ பக்கத்தில் ஒரு மணி விடணும். ஒரு மணி விட்டுட்டு 2 மணியில் ஒயருக்கு 3 மணி கொத்தா போதும். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னு 5 மணி ரவுண்டுக்கு 4 மணி, அதுக்கப்புறம் ஒரு ஒயரை விட்டுட்டு 3 மணி. இந்த ரவுண்டு ஃபுல்லாக ஒரு மணி விட்டு 3 மணி கோத்துட்டே வரணும். 5 மணி இப்போ பக்கத்தில் ஒரு மணி விட்டுட்டு 3 மணி. இது ஃபுல்லாக 5 மணி ரவுண்டு தான். இந்த லைனும் ஒரு மணி விட்டு இதில் 3 மணி. பாருங்க, இதே மாதிரி வந்துகிட்டே இருக்கும். இந்த இடத்துல அகலமாயிட்டு இது ஃபுல்லாக நான் முடிச்சுட்டு ஒரு மணி விட்டு ஃபுல்லாக நம்ம 3 மணி ரவுண்டு கோத்துட்டு ஒரு மணி விட்டு 3 மணி கோக்கணும். 5 மணி ரவுண்டு கோத்து இந்த லைன் ஃபுல்லாக 5 மணி கோத்துட்டு அடுத்த லைனுக்கு வரேன் நான். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த லைனை 6 மணி ரவுண்டு முடிச்சாச்சு. இதில் ஆந்தர் லேம்ப்பு அழகாக வருது. நம்ம இது வரைக்கும் முடிச்சிருக்கோம். இது வரைக்கும் நீங்களுக்கு பாருங்கள் 6 மணி ஃபுல்லாக 6 மணி ரவுண்டு. இப்போ நம்ம இது மாதிரி நிற்க வைக்கலாம். மேலே இது போட்டுட்டு இந்த ஸ்க்ரூ இங்கே விளக்கு திருவது போடணும். அந்த ரெண்டும் இது பாருங்கள். இது வரைக்கும் நம்ம ஃபஸ்ட் பார்ட் போட்டிருக்கோம். நம்ம இது அடுத்தது இந்த ஸ்க்ரூவும் இந்த கலரில் ஸ்க்ரூ வைக்க போகிறோம், கண்ணாடி மாதிரி லாந்தர் லேம்புக்கு. இது மேலே வந்து சிம்பிளாக வந்து அழகாக வரும். நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் மிச்சத்தை ஃபினிஷ் பண்ணிடலாம். இது வரைக்கும் பண்ணுங்கள், ரொம்ப சிம்பிளாக இருக்கும், அழகாக இருக்கும். நம்ம அடுத்த பார்ட்டில் வந்து மிச்சம் பேலன்ஸு இந்த மேலே அப்படியே கூராக வரும். ஒரு ஸ்க்ரூ இந்த இடத்துல இந்த கலரில் ஸ்க்ரூ வைக்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் இதில் பார்க்கலாம். அடுத்த பார்ட்டில் ஃபினிஷ் பண்ணிடலாம்.